இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலர் இங்கே மேடையில் இருக்கின்றவர்கள் நாங்கள் தான். ஆனால் இஸ்லாமியர்களை ஏதோ உங்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என்று அவருடைய வாக்குகளை மட்டும் பெற்று அவர்களுக்கு அவர் முன்னேற்றத்திற்கு எதுவும் செய்யாத ஏதோ நாங்கள் தான் பாதுகாவலர் என்று ஓட் பேங்காக மட்டும்தான் திமுக உங்களை பயன்படுத்துகிறது. உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, உங்களுக்கு முன்னேற்றம் கிடையாது, உங்களுக்கு சமூக நீதி கிடையாது, உங்களுக்கு படிப்பு கிடையாது, வேலை கிடையாது, எதுவும் கிடையாது. இது உண்மையான தேர்தல் வந்தா மட்டும் இஸ்லாமியர்கள் உங்களுக்கு நாங்க தான் என்ன பண்ணுங்க நீங்க இஸ்லாமியர்கள் இன்னும் சொல்ல போனா பாட்டாளி கட்சி நாங்க போராடி 2008 இஸ்லாமியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வாங்கியது நாங்க பாட்டாளி கட்சி 3.5 விழுக்காடு. இது போதாது, இன்னும் 5 விழுக்காடு கொடுக்க வேண்டும். அதற்கு ஒரு கணக்கெடுப்பு நடத்தணும். நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம். நாங்க சொல்ற கணக்கெடுப்பு சமூக நீதி கணக்கெடுப்பை நடத்துங்கள். உங்களுக்கு ஜாதியின் பெயர் பிடிக்கலன்னா சமூக நீதி கணக்கெடுப்பு. ஏன் நான் சொல்றேன்னா, அந்த கணக்கெடுப்பு நடத்தினால்தான் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்கள் என்ன நிலையில் இருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு பிரச்சனை தெரிஞ்சாதானே தீர்வு கொண்டு வர முடியும். நான் பிரச்சனையே நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன்னு சொல்றவங்க கிட்ட என்ன சொல்லலாம்? இப்ப நான் சொல்றது அதிகமா இந்த சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்த அதிக பயன்பெறுபவர்கள் யாருன்னா பட்டியலின மக்கள், சிறுபான்மை மக்கள். இப்போ இஸ்லாமியர்கள் கணக்கெடுப்பு நடத்துறாங்க. ஒவ்வொரு 10 வருஷம் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல எவ்வளவு இஸ்லாமியர்கள் எவ்வளவு கிறிஸ்துவர்கள் எல்லாம் கணக்கு நடத்துறாங்க. ஆனால் அது துல்லியமான கணக்கெடுப்பு இல்லை. மாநில அரசு நடத்தினால்தான் மைக்ரோ லெவல் கணக்கெடுப்பு, மத்திய அரசு மேக்ரோ லெவல். இப்ப தமிழ்நாட்டில் இப்போ இஸ்லாமியர்களுக்கு 7 உட்பிரிவுகள் இருக்கிறது. ஷியா, சன்னி, லப்பை, போரா போன்ற 7 உட்பிரிவுகள் இருக்கு. அந்த 7 உட்பிரிவுகள்ல இந்த 3% இடஒதுக்கீட்டுல அதுல 2 உட்பிரிவு 3% எடுத்துட்டு போறாங்க. மீதி இருக்கிற 5 பேருக்கு 1/2% கிடைக்கும். அப்போ நீங்க கணக்கெடுப்பு நடத்தி யாருக்கு என்ன வருதுன்னு அதுல பிரிச்சு கொடுத்தாதான் அப்பதான் உண்மையான சமூக நீதி வரும். இதைத்தான் நாங்க கேட்கிறோம். இது பட்டியலின மக்களுக்கு தான் சேரும். பட்டியலின மக்களுக்கு 3 பெரிய உட்பிரிவுகள் தேவேந்திர வேளாளர், ஆதி திராவிடர், அருந்ததியர்கள். அது 76 உட்பிரிவுகள் இருக்கிறது. அந்த 76 பேர்ல 6 பேரு 15% எடுத்துட்டு போறாங்க. மீதி 70 பேரு 3% கிடைக்கும். அப்ப என்ன சமூக நீதி? இதுதான் நான் கேட்கிறோம். எப்படிங்க கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு அதிகாரம் இருக்கு, எல்லாம் இருக்கு, மனசுதான் கிடையாது. அதை நீங்கள் இஸ்லாமியர்கள் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தல் வந்தாதான் உங்களை பார்ப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இல்லைன்னா அதுல ஒரு பிஜேபி இஸ்லாமியர்கள் எதிரானவர்கள். நாங்க விட்டுடுவோமா? நாங்க கூட இருக்கோம், நாங்க விட்டுடுவோமா? உங்களை விட்டுடுவோமா? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க தானே இருக்கிறோம், இவ்வளவு காலமா இருந்தோம், இனியும் நாங்க இருக்க போறோம். எதுவும் வரப்போறது கிடையாது. அந்த அச்சம் வேண்டாம். திருப்பி தேர்தலில் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் ஏதோ மொத்தமா சேர்ந்து ஏதோ ஓட் பேங்க் அவங்களுக்கு ஓட்டு போறது, அது மனசு வெளியில வாங்க. உண்மையானவர்கள் தாங்க. கடைசியா ஒரே ஒரு விஷயம், நபிகள் நாயகம் அவர்கள், நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னது இங்க நான் ஜெயக்குமார் அவரோட சேர்ந்துதான் நான் சொல்றேன். அதாவது 10 செயல்களை செய்பவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று நபிகள் நாயகம் கூறினார். 1, மது தயாரிப்பவர்கள், மது தயாரிக்க தூர்ப்பவர், மது அருந்துபவர், மது அருந்த தருபவர், மதுவை எடுத்துக்கொண்டு போகிறவர், மது எடுத்து செல்ல கூறுபவர், மது விற்பவர், மது வாங்கி செல்பவர், மதுவை அன்பளிப்பாக தருபவர், மது விட்ட பணத்தில் உணவு கொடுப்பவர். அப்போ இது எங்க கட்சியின் கொள்கை, பாட்டாளி கட்சியின் கொள்கை. மது இருக்கக்கூடாது, பூரண மது விலக்கு படிப்படியாக கொண்டு வாங்க, தப்பு கிடையாது. ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு இந்த மதுவாலையும் போதை, கஞ்சா, காக்கை, ஹெராயின், அபின் ஒவ்வொரு கிராமத்துல, நகரத்துல மட்டும் இல்ல, சென்னை பெரிய நகரத்துல இல்ல, கிராம அளவில் நாசப்படுத்தி இந்த தலைமுறையை நாசப்படுத்திவிட்டாங்க. அதாவது நான் டாக்டர் மருத்துவர், எனக்கு தெரியுது எந்த அளவுக்கு இந்த இப்ப இருக்கின்ற தலைமுறை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வீட்லயும், ஊர்ல, கிராமத்துல எல்லாம் அமெரிக்காவில் என்ன போதைப் பொருள் விற்கிறாங்களோ அதுதான் இங்க கிடைக்குது. காரணம் இந்த அரசு, முதலமைச்சர் தான் காரணம். I directly bring the biggest failure of the DMK government is selling of drugs and ruining our
this current generation. நீங்க 3 தலைமுறையும் பண்ணி 71ல நம்முடைய ராஜாஜி அவர்கள் ராத்திரில போய் அதுல கலைஞரை பார்த்து வேண்டாம் கடையை வேண்டாம் தாராயிட வேண்டாம்னு சொல்லியும் கடையை 3 தலைமுறை போயிடுச்சு. இப்ப இந்த தலைமுறையில் இவரு அவருக்குள்ள ஆசைப்படுத்தி சின்னாபனமாக்கி சூழலை அதை நீங்க எல்லாம் சிந்திங்க. ஏதோ நாங்க வைக்கிறோம் போட்டுட்டோம்னு கிடையாது. நான் இது ஓட்டுக்காக நான் சொல்லல. இந்த தமிழ் சமுதாயம் குறிப்பாக இளைஞர்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இதையெல்லாம் நான் சொல்ல நான் தலைப்பட்டிருக்கேன். இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய அருமை நண்பர் PJ வாசன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நன்றி. பொறுப்பாளர்களே, அனைவரையும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே உளமாற வரவேற்கிறேன். பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனார் ஆசியோடு 30ஆம் ஆண்டு இன்று நோன்பு திறக்கும் நிகழ்வு நடைபெறுகிறது. சிறுபான்மை மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கின்ற வகையிலே இந்த நோன்பு திறப்பும் நிகழ்வை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. நம்முடைய மேடையில் இருக்கின்ற அத்துறை தலைவர்களும் அவர்களை சார்ந்த இயக்கமும் சிறுபான்மை மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் அத்துறை பேருக்கும் பல பணிகள் பல மாவட்டங்களிலே இருப்பினும் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி என்பது அனைவருக்கும் மிக மிக முக்கியமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே ஒரு சேர ஒத்த கருத்தோடு எல்லோரும் கலந்து கொண்டு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு இந்த நிகழ்வு நடைபெறுகிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். நண்பர்களே, இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சியிலே சிறுபான்மை மக்களுடைய பங்கு பெரும் பங்கு. அவருடைய பணியை அங்கீகரிக்கும் வகையிலே நம்முடைய மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் சிறுபான்மை அமைச்சகத்தின் மூலம் பல்வேறு திட்டங்களை கொடுத்து அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டிருப்பதை நான் இங்கே நன்றியோடு நினைவு கூற விரும்புகிறேன். சிறுபான்மை மக்கள் எண்ணிக்கையிலே சிறுபான்மையராக இருந்தாலும் உள்ளங்களிலே உயர்ந்தவராக இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலேயே புரட்சி தலைவர் புரட்சி தலைவி ஐயா எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சியிலே சிறுபான்மை மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஆட்சியாகவே ஆட்சி நடந்து கொண்டிருந்தது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நண்பர்களே, எங்களது தேசிய ஜனநாயக கூட்டணி சிறுபான்மை மக்களுடைய கல்வி பாதுகாப்பு என்ற ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு அக்கறை கொண்ட கூட்டணியாக செயல்படும் என்ற உறுதியை கூறுவதற்கு இன்றைக்கு ஒத்த கருத்தோடு இன்றைக்கு எல்லோரும் இங்கே நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறோம். சிறுபான்மை மக்கள் தமிழகத்திலே நம்பிக்கையோடு உறுதியோடு எங்கள் கூட்டணிக்கு துணை நிற்க வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் வருகை புரிந்த தலைவர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் உளம் நிறைந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.